சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனை நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோர் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல நல்லா கட்டியா இருக்கிற அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் கொஞ்சம் புளிச்சதா இருக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு. கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் உடைச்சி நல்லா அரைமுறி தேங்காய் ஃபுல்லாவே குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி. கொஞ்சமா இஞ்சி எடுத்துக்கோங்க. பீல் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 5 சின்ன வெங்காயம், கொஞ்சமா சீரகம், 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி, அரை வெள்ளரிக்காய் நல்லா பீல் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு நம்ம பத்தை போட்டு வச்ச தேங்காவை வந்து இதுல போட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ண போறோம். அப்புறமா இஞ்சி, சின்ன வெங்காயம், கொஞ்சமா சீரகம், பச்சை மிளகாய், கடைசியா நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க நீங்க. இப்போ கடாய் வச்சுட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்ச வெள்ளரிக்காவை போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம வந்து பவுல்ல தயிர் வச்சிருந்தோம். அதை நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லிக்விட் ஃபார்முக்கு எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக பார்க்க போறோம். இப்போ பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமா கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், 3 காஞ்ச மிளகா, கடைசியா நம்ம கருவேப்பிலையை வாஷ் பண்ணி இதுல போட்டு போறோம். இப்போ தாளிச்சது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தயிர் எடுத்து ஊற்றிட்டோம்னா மோர் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ தயிர் இதில் ஊற்றுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சு வச்சதை வந்து இந்த மோரில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.